வேற லெவலு படம் அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுச்சு. கண்ணுல இருந்து தண்ணி வருது படம் முடியும் போது, அந்த அளவுக்கு இருக்கு. நான் இன்னிலேருந்து ஒன்று என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா ஏன் தமிழை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். அது எல்லாமே அடங்கிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா இல்ல கிடையாது. இன்னைக்கு ஜென்ரேஷன் வரைக்கும் இருக்கதான் செய்யுது. மறைக்கப்பட்ட உண்மைகளும் இங்க வெளியில வந்திருக்கு நிறைய. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பிடிச்சா கொதிச்சு எழுவான். அவ்வளோ நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயன் சூப்பர், சொல்லவே சான்ஸ் இல்ல. எஸ்கே வேற மாதிரி ஆக்டிங், ஜெயம் ரவி வேற மாதிரி, வில்லதனா ஜெயம் ரவி சூப்பரா இருந்துச்சு. அமரனுக்கு அடுத்து இது ஒரு பெஸ்டான படம். தீ பரவச்சு, ஆனா ஒரு தீயை தான் அணைச்சிட்டாங்க நேத்து. வேற லெவலு படம் அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுச்சு. சிவகார்த்திகேயன் சார் நடிச்சதுலேயே சூப்பரான படம். இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் மூவி இதுக்கப்புறம் அவர் கொடுப்பாரான்னு கூட தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்டையர் டீம் சூப்பரான இந்த மாதிரி மூவி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. ரொம்ப தமிழ் ஸ்பிரிட்டே இது பண்ணிட்டாங்க. அதுதான் என் பசங்க கிட்ட சொன்னேன், இவ்வளோ சண்டை போட்டு 200 பேர்கிட்ட செத்து இந்த மாதிரி மீண்டு கொடுத்து அந்த தமிழை நீங்களாம் படிக்க மாட்டேங்கிறீங்க இப்போ அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஈவன் சின்ன குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக வரலாறு தெரியும். ரொம்ப முக்கியமான ஒரு படம் இது. இது ரொம்ப சூப்பராக பிடிச்சது இந்த மூவி. மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் இருந்தது, ஸோ யோசிச்சுட்டு தான் வந்தேன். பட் அமேசிங் ஸ்டோரி லைன். உண்மையாக எனக்கு தமிழோட இந்த ஆன்டி ஹிந்தி அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐ ஆம் ஃபார் ஹிந்தி, நானும் ஹிந்தி பேசுவேன். பட் இவ்வளோ தமிழுக்கு போராடி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதே ரொம்ப அருமையாக இருந்தது. டெஃபினட்டாக தேவை இந்த மக்களுக்கு. வி ஷுட் நோ எவ்வளோ பேர் நம்ம இந்த தமிழுக்காக உயிரையே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இன்னிலேருந்து ஒன்று என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா ஏன் தமிழை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஐ ஆம் டெஃபினெட்லி நாட் அகெயின்ஸ்ட் ஹிந்தி. எல்லா மொழியும் கற்றுக்கணும், ஏன்னா அது நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும். பட் தமிழும் டெஃபினட்டாக தெரியணும். ரொம்ப சூப்பராக இருந்தது. 1 minute கூட லேக் இல்லைங்க. ப்ரீ இன்டர்வலும் சரி, போஸ்ட் இன்டர்வலும் சரி. அமேசிங் மூவி. மஸ்ட் வாட்ச். சிவகார்த்திகேயன் சார் அமேசிங், எக்ஸலண்ட் ஆக்டிங், கண்ட்ரோல்டாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு அண்ணாவாகவும் இருக்கிறச்சும் சரி, அவரோட போராட்டம் பண்ணுறச்சும் சரி. ஈவன் ரவி மோகன் சார், எல்லாருமே எவ்ரி ஆக்டர் வாஸ் வெல் சூசன். ஹீரோயின் ஸ்ரீலீலா மேமா எக்ஸலண்ட்டாக இருந்தது படம். எக்ஸலண்ட் டைரக்ஷன், லவ்லி மியூசிக். ஐ ஜஸ்ட் லவ் த மூவி. கிரேட். அந்த இடத்துக்கே போன மாதிரி இருந்தது. ஆக்சுவலி வெரி நைஸ். நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டோரியை. அந்த 80s போன மாதிரி இருந்தது. எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்றத எந்த அளவுக்கு காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காட்டுறாங்க. வெரி வெரி நைஸ். கண்ணிலேருந்து தண்ணி வருது படம் முடியும் போது, அந்த அளவுக்கு இருக்குது. லைக் இந்த லாங்குவேஜ் நம்ம இன்னைக்கு இந்த லாங்குவேஜ் ஃப்ரீடமோட இருக்கும் அப்படின்றதுக்கு பிகைன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்றத இதை விட தத்ரூபமாக காட்ட முடியாது. நல்ல எஃபோர்ட், சூப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. வெரி நைஸ். நல்ல ஆக்டிங், பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவல். ஒவ்வொரு சிவகார்த்திகேயன் பர்ஃபார்மன்ஸ்லாம் சான்ஸே கிடையாது. எப்படி அமரனில் இம்ப்ரெஸ் ஆனமோ, லைக் நெக்ஸ்ட்டு கம்பேக் நல்ல சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். அப்படியே வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அண்ட் அதர்வா செம்மையாக இருந்தது. ஜெயம் ரவியும் நல்ல ரோல், சூப்பர். கடைசி வரைக்கும் இந்த கேரக்டர் இப்படி தான் இருந்திருப்பாங்க நம்ம மனசில் பதிகிற மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. வெரி நைஸ். படம் சூப்பராக இருந்ததுங்க. ஏன்னா இப்போ வர குழந்தைங்களுக்கு முன்னாடிலாம் எப்படி போராடினாங்க, எப்படி தமிழ் இது பண்ணாங்க, ஹிந்தி எப்படி இது பண்ணாங்கன்றதெல்லாம் தெரியாது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஹிஸ்டாரிக்கலாக நம்ம முன்னாடி இருந்ததெல்லாம் இந்த மாதிரி ஃபிலிம்ஸை கொண்டு வந்தால் இப்போ வர ஜென்ரேஷன் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ புரிஞ்சுக்குவாங்க, இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நமக்கு எல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குவாங்க. சிவகார்த்திகேயன் சூப்பர், சொல்லவே சான்ஸ் இல்லை. அந்த அளவுக்கு நல்ல மெச்சூரிட்டி அந்த முன்னாடி நடித்த படத்துக்கும் இப்போ இந்த படத்துக்கும் பார்க்கும்போது செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெயம் ரவி சூப்பர். இதில் வில்லனா பண்ணியிருக்காங்க. அதர்வா, அந்த ஹீரோயின் எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அந்த சுதாவோட டீமுக்கு சூட்டபிள் அவார்டு கொடுக்கணும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பிடிச்சா கொதிச்சு எழுவான். அவ்வளோ நல்லா இருக்கு படம். அதாவது மொழின்னா நம்ம தமிழ் மொழிக்கு எப்படி நமக்கு உயிர் கொடுக்கணுன்றதுக்கு ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த லாங்குவேஜ் கற்றுக்கலாம், அதெல்லாம் ஜஸ்ட் கற்றுக்கலாம், அவ்வளோதான். தாய்மொழி தமிழ்ன்றது அது வேறு லெவல். அது கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பார்க்கலாம். இது நல்லா இருக்கு படம். பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்டாப் ஜிவி பிரகாஷ். நல்லா இருக்கு படம். நல்லா இதுப்பா, சூப்பராக மியூசிக் அருமையாகுது. அது இல்லாமல் புது ட்ரெண்டிங்காக போகுது, நல்லா போகுது. மியூசிக், ஃபைட்டு, டான்ஸு கூட
புது ட்ரெண்டிங்காக கொடுத்துக்கிறாங்க. படம் வந்து ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து மாற்றி மாற்றி தனித்தனியாக வைக்கிறோம். தமிழ் வேறு, தெலுங்கு வேறு, கன்னட வேறு அப்படின்னு வைக்கிறோம். பட் ஆனால் ஆங்கிலேயர்கள் காலத்துலேருந்தே வந்து தமிழுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேர் நம்ம நாட்டுக்காக வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க, உயிரை விட்டுருக்காங்கன்றது மறைக்கப்பட்ட உண்மைகளும் வந்து இங்கே வெளியில் வந்திருக்கு நிறையா. அதனால நிறைய பேர் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். தமிழோட அருமையும் எல்லாரும் வந்து வேற்றுமையாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்காங்கன்றதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த படத்தில் எந்த ஒரு அஃபென்சிவ் சீனுமே இல்லை, எந்த ஹார்ம்ஃபுல்லான சீனுமே இல்லை. கடைசி வரைக்கும் எப்படி போராடி நம்மளுக்காக வந்து எல்லாரும் ஒன்றா இருந்திருக்காங்கன்றது வந்து படத்தில் நல்லாவே தெரியுது. பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக ராணா டகுபதியிலேருந்து, அதர்வால்லேருந்து, கிருத்தி ஷெட்டிலேருந்து, சிவகார்த்திகேயன்லேருந்து எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் படத்தையும் தாண்டி வந்து அவங்க அந்த கேரக்டருக்குள்ளேயே போயிட்டு தமிழுக்காக போராடி பண்ணுறாங்கன்றது வந்து ரொம்ப நல்லா இருந்தது படத்தில். ஜெயம் ரவி வில்லனா ஆக்சுவலாக கேரக்டர் வந்து அவர் உள்வாங்கி நல்லா நடிச்சிருக்காரு. கடைசியில் அவர் அந்த சொன்ன சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இனிமேல் வந்து என்னை யாரும் வந்து என்னோட பிறப்பு இதை வச்சு வந்து கிண்டல் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் ஆசம். இவர் முரளியோட பையன் செம்மையாக நடிச்சிருந்தாரு. சூப்பர் படம். ஜெயம் ரவி நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் அவரை வில்லனா பார்க்க சுத்தமாக பிடிக்கல. ஹீரோவாக பார்த்துட்டு அவரை வில்லனா பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாரும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஆசம், எல்லாமே ஆசம்ங்க. ஃபுல்லாக படத்தில் வந்து நமக்கு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் செம்மையாக இருந்தது. எல்லாரும் கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து பாருங்கள். செம்ம ஒரு ஃபீலிங், வெரி ஃபீல் குட் மூவி இது. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். நிஜமாயே வந்து ஹிஸ்ட்ரி பற்றி பசங்களுக்கு தெரியணும். ஸோ கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். சிவகார்த்திகேயன் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இவர் வில்லனாக நடிச்சவர், அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை, அதான் எந்த லாங்குவேஜுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆல்ரெடி நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் ஆல்ரெடி இந்த போராட்டம்லாம் நடந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஆமாம்மா, கண்டிப்பாக அது பார்க்கும்போது தெரிஞ்சுது ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த மாதிரிலாம் அப்படின்னு. இவ்வளோ சிவியராக ஒரு போராட்டம் நடந்திருக்குன்னு அந்த அளவுக்கு இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்குலாம் தெரியாது. பட் இது பார்க்கும்போது தெரியுது. பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. அந்த ஸ்ரீலீலாவோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிவகார்த்திகேயன் ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்லா பண்ணிடலாம். பக்கா வில்லன் அப்படி சொல்லலாம். நல்லாவே சூட்டாக இருந்தது அவருக்கு இந்த ரோல். நல்லா இருந்தது. எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. எல்லா ஆக்டர்ஸோட இதுவுமே பிடிச்சிருந்தது. முக்கியமாக வந்து இந்த ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டிய படம் அது ஆக்சுவலாக. ஏன்னா 1960-65ஸ்லாம் நம்ம முக்கால்வாசி மீடியா அந்த மாதிரிலாம் எதுவுமே பெரிய கவரேஜ் கிடையாது. பட் ஆனால் அது ரொம்ப பெரிய இஷ்யூ இன்னமும் நிறைய போயிட்டுருக்கு. ஆனால் இன்னும் வெளில நிறைய பேருக்கு தெரிறதில்ல. மேபி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அங்கே இருக்கிற கொஞ்சம் பேர்கிட்ட கேட்டோன்னா இன்னும் நிறைய பேருக்கு தெரியும் அது ஆக்சுவலாக. இன்னும் ஹிந்தி வந்து எவ்வளோ பெரிய இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ இது எல்லாமே அடங்கிடுச்சுன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இல்லை, கிடையாது. இன்றைக்கி ஜென்ரேஷன் வரைக்கும் இன்னும் இருக்க தான் செய்யுது. நல்லா எடுத்துருந்துருக்காங்க. ஒரே இது இன்னும் கொஞ்சம் அதர்வா கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டிருக்கலாம் அது ஆக்சுவலாக. அது ஏன்னா அந்த வாய்ஸ் அவுட் தமிழ் வாழ்க்கை இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்திருக்கணும் அது ஆக்சுவலாக. அது சென்சார் அவங்க பண்ணுறது அணி, அதுதான் சொல்கிறேன். அது இன்னும் அந்த இது முடியல அது ஆக்சுவலாக. அது இன்னும் போயிட்டு தான் இருக்குது ஆக்சுவலாக. அது சென்சாரும் அவங்க கண்ட்ரோலில் தானே இருக்குது ஆக்சுவலாக. அது ஸோ அதில் இன்னும் முழுசாக வரலை. இன்னமும் நம்ம வாய்ஸை கொஞ்சம் அடக்கிட்டே தான் இருக்காங்க. பார்க்கலாம். ஆனால் இன்னும் கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரெசன்ட் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது கண்டிப்பாக இன்னும் போகணும் சீரியஸாக அது ஆக்சுவலாக. அது ஏன்னா நம்ம முன்னோர்கள் என்ன மாதிரியான இது எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்றது தெரியல அது ஆக்சுவலாக. அது இல்லாட்டினா கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தான் டாமினேட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. செட் லாங்குவேஜ் தான் ஒருத்தருக்கும் அவங்களோட இதில் தான் ஸ்ட்ராங் அது ஆக்சுவலாக. அதேமாதிரி நம்ம தமிழ் மீடியமில் யார் யாரெல்லாம் படிச்சுட்டு வராங்களோ கவர்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஃபுல்லாகவே இது பண்ணணும். பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு அது ஆக்சுவலாக. ஆனால் சப்ஜெக்ட் தான் அது ஆக்சுவலாக. இந்த படத்தோட வந்து சப்ஜெக்ட்டுக்காக தான் காரணம் அது ஆக்சுவலாக. நல்லது, நல்லா எடுத்துருந்துருக்காங்க. இந்த மாதிரி மூவிஸ் இன்னும் நிறைய என்கரேஜ் பண்ணணும் நம்ம அதை எக்ஸ்பெக்ட். எஸ்கே வேற மாதிரி ஆக்டிங், ஜெயம் ரவி வேற மாதிரி. வில்லதனா ஜெயம் ரவி சூப்பராக இருந்துச்சு. ஓவரால் படம் நல்லா இருந்துச்சு. செம்ம படம். ஹிந்திக்காரன் தமிழ்லாம் வச்சு அந்த முன்னாடியில் என்ன பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வச்சு அதெல்லாம் சூப்பராக காட்டிருக்காங்க. செம்ம படம். இன்டர்வல் வரையும் எஸ்கேனா வேற தான். கொஞ்சம் சீன் லாக் அடிச்சாலும் ஆனால் செம்ம படம். நல்லா தான் இருக்குது படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆச்சு. இன்டர்வல்லேருந்து படம் நல்லா போச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. ஒன்றும் இல்லை, வாழ்க தமிழ், அவ்வளோதான். தீ பரவச்சு. ஆனால் ஒரு தீயை தான் அணைச்சிட்டாங்க நேற்று. ஸோ அதுக்காக தான் வெயிட்டிங். இந்த படம் நல்லா தான் இருக்குது. ஸோ ஜனநாயகம் தான் வெயிட்டிங். படம் நல்லா இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், எனக்கு அதான் இந்த லாங்குவேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல வந்தாங்க. அது நல்லா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சிவகார்த்திகேயன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லைனா பண்ணியிருக்காரு, எனக்கு பிடிக்கல. நம்ம அவர் பார்த்தது இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஓகே. பட் ஜெயம் ரவியை நாங்கள் அப்படி வந்து நாங்கள் பார்க்கல. எஸ், இருக்கலாம். ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே பார்க்கலாம். பயங்கர இன்டென்ஸாக இருக்குது படம். சிவகார்த்திகேயன் சூப்பராக பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் அவருக்கு வந்த படத்துலேயே ஒரு பெஸ்ட்டான படம்னு சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும். அமரனுக்கு அடுத்து இது ஒரு பெஸ்ட்டான படம்.
அவர் சொன்ன மாதிரி தான் தாய் நாட்டுக்கு ஒன்று தாய்மொழிக்கு ஒன்றுனா சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்தது. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் மாஸ். அதே தான், ஹிந்தி திணிப்பு வேண்டாங்கிற மாதிரி தான். ஹிந்தி எதிர்ப்பு இல்லை, திணிப்பு வேண்டான்னு. நிறைய கேஸ்ட் அண்ட் க்ரூ நல்லா பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் வச்சுருந்தாங்க. நீ எதிர்பார்க்காத ஒரு 2-3 பேர்லாம் உள்ளே வந்திருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அண்ட் சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. நான் இது வந்து சினிமாவை தான் பார்க்குறேன். ஸோ எனக்கு புரிஞ்சதெல்லாம் நான் இங்கே இது பண்ண முடியாதுல்ல. தமிழுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க புரிஞ்சுது. அது திருப்பி அது ஞாபகப்படுத்தியிருக்காங்க. அவ்வளோ மொழியை பற்றி பேசினா அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. அதில் கரெக்டாக பேசியிருக்காரு சிவகார்த்திகேயன். சூப்பர். சண்டைலாம் நல்லா இருக்குது. படம் கதை சூப்பர். இல்லை எனக்கு ஒப்பீனியன்லாம் அதுவும் இல்லை. நைஸ், நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அப்போ என்ன நடந்ததுன்ற இதில் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுற ஒரு வியூஸ் நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே ஆசம். இல்லை, இது மொழி போராட்டம் பற்றி தானே. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஆன் த ஹோல் வர்த் வாட்சிங் அவ்வளோதான். அது நல்லா காமிச்சிருக்காங்க. நல்லா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு இப்போ வரலாறு தெரியாதுல்ல, அது நல்லா காமிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது பர்ஃபார்மன்ஸ். சிவகார்த்திகேயன் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதை விட ரவி மோகன் சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த ஹோல் வந்து வர்த் வாட்சிங். ப்ரோ எதுவும் எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணல. அந்த தமிழ் அப்படின்ற இதுவை நல்லா சொல்லியிருந்தேன், புரிஞ்சிச்சு. அது இதுக்கப்புறம் தான் போய் என்னென்னு இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு இது வருதுல்ல, அதுக்காக படம் நல்லா யூஸ் ஆச்சு. பர்ஃபார்மன்ஸ் அது எனக்கு அவ்வளோ தெரியல. ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. அதெல்லாம் எதுவும் நல்லாவே இல்லைன்னா சொல்லுவேன், எல்லாம் நல்லா தான். தமிழ் பற்றி ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டோரிக்குள்ளே போக டைம் எடுத்துக்கிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் அப்படியே சினிமாட்டிக்காக இல்லாமல் கருத்தாக சொல்லி கரெக்டாக போயிட்டாங்க. கேமியோஸ்லாம் நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா டெரிஃபிக்காக போட்டிருக்காங்க. ரவி மோகன் ஓகே தான். எஸ்கே நல்லா பண்ணியிருந்தாரு. ஸ்டீலியெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. டைலாக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஓகே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் ட்ராக் இருக்குது, இருந்தாலும் ஏதோ கருத்து சொல்லியிருக்காங்க இருக்குது. அந்த காலத்தில் என்ன இந்த மொழிக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது வந்து நம்மளுக்கு நல்லா தெரியுது. நல்லா இருக்கு.